அதனால் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكمه تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم وقال الله تعالى أيضا أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما صدق الله مولانا العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وآله وسلم قال إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال صلى الله عليه وآله وسلم. அகிலத்தை படைத்தாளுகின்ற வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஷஃபீஉல் முதுனிமீன் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் எடுத்து நடக்கின்றார்களோ, இன்னும் எடுத்து நடக்க இருக்கின்றார்களோ அந்த வல்லவர்கள் நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் சாரட்டும் சேரட்டும். புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, இருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக இந்த உலகத்திலே எந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவனால் ஏவப்பட்டிருக்கிறதோ அந்த அத்துணை விடயங்களையும் எம்மால் முடிந்த அளவு அவசரமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தும் இருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக இந்த உலகத்திலே எந்த விடயங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவனால் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அத்துணை விடயங்களையும் முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்த்து தடை செய்து வாழ்ந்து கொள்வோமாக. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் இறைவன் ஒருவனை பயந்து தக்வா உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முயற்சித்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த பூமியிலே உலக வாழ்க்கையிலே இறைவனை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு ஈருலகிலும் என்ன பாக்கியங்களை எல்லாம் தருவதாக அல் குர்ஆன் அல் ஹதீஸ் மூலமாக நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அத்துணை பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக எம்மை அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. அதற்கான முயற்சியை நாம் செய்து கொள்வோமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ஒரு மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிறந்த அந்த நிகழ்வு, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த அந்த நிகழ்வு, எம்பெருமானார் இதற்கிடையிலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள், தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்றெல்லாம் ரபியுல் அவ்வல் ஆரம்பத்தில் இருந்து கேட்டுக்கொண்டே இருக்குகிறோம். நமது ஊரிலும் ஷமாயிலு திருமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயங்களில் இருந்து ரசூலுல்லாஹுடைய முழு வாழ்வையும் பேசக்கூடிய அந்த திருமதி ஷரீஃப் கூட வாசிக்கப்பட்டு நமது ஊரார்களுக்கும் ஊர் மக்களுக்கும் தெளிவுபடுத்தப்படுகின்றது. இந்த நிகழ்வு முழு இலங்கையிலும் அதிகமான இடங்களிலே நடைபெறுகிறது. முன்னொருபோதும் இல்லாதவாறு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. அதை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்குகிறோம். ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு விடயத்தை நமக்கு மத்தியிலே பேசுகிறது. ரமலான் வந்து நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் என்று பேசுகிறது. துல்ஹிஜ்ஜா வந்து எப்படி வாழ வேண்டும் என்று பேசுகிறது. ரஜபு வந்து தொழுகையை பேசுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வை வைத்து நமக்கு முன்னால் பேசப்படுகிறது. இந்த பேசப்படுகின்ற விடயங்கள் எம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவு தூரம் எடுத்து நடக்குகின்றோம், எந்த அளவு தூரம் எம்மிலே மாற்றங்களை உண்டு பண்ணி இருக்குகிறது. எனவே நமக்கு முன்னால் நபியை பற்றி பேசுகின்ற பொழுது, நபியுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுகின்ற பொழுது, நபியுடைய சுன்னாவை நமக்கு மத்தியிலே போதிக்குகின்ற பொழுது, அதற்கு மேலால் இந்த பூமியிலே எதுவும் இல்லை. நபிக்கு மேலால் நமக்கு வாழ்ந்து காட்டுவதற்கு, வாழ்க்கையை சொல்லி தருவதற்கு இந்த பூமியிலே வேறொருவர் கிடையாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயங்களை சொல்லுகின்ற பொழுது நாம் அவைகளை கவ்வி பிடித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الألباب. அறிவாளிகளும் புத்திசாலிகளும் யார் என்றால் குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லுகிறது. உங்களிலே அறிவாளிகள் புத்திசாலிகள் யாரு தெரியுமா? படிப்பினைகளின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள். நபியை பற்றி பேசுகிறோம். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்ததெல்லாம் அவர்களுடைய நற்குணத்தால், நற்குணத்தை நமக்கு பரப்புவதற்காக, அதை பூர்த்தி செய்வதற்காக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது நற்குணம் என்றால், நல்ல பழக்கம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். இந்த மஸ்ஜிதிலே வீட்டிருக்கக்கூடிய நாம், இதை செவிமடிக்கக்கூடிய நாம், நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்துணை சுன்னாக்கள் என்னுடைய வாழ்விலே இருக்குகிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, எதைத்தான் ரசூலுல்லாஹ் விட்டு வைத்தார்கள்? ஒரு மனிதன் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அவன் யாரு தகுதியானவன் என்றும் சொன்னார்களே. ஒரு மனிதன் எச்சு துப்ப வேண்டும் என்றால் அவன் எந்த பக்கம் துப்ப வேண்டும், துப்பிய எச்சிலை எவ்வாறு மூட வேண்டும் என்றும் சொல்லித் தந்தார்களே. அதற்கு ஒரு படி மேலாக நாம் பாதணிகள், செருப்பு அணிகின்ற பொழுது அதை எவ்வாறு அணிய வேண்டும், அதை எவ்வாறு களைய வேண்டும் என்று கூட நம்முடைய மார்க்கத்திலே வழிமுறைகள் இருக்கிறது என்றால், இந்த வழிமுறைகளை வேறெந்த மதத்திலும், வேறெந்த முன்மாதிரி இடத்திலும் இந்த வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை தேடவே முடியாது. அந்த அளவு தூரம் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இருக்கும் மார்க்கத்தை அழகானதாகவும் பண்புள்ளதாகவும் பூர்த்தியான வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கமாகவும் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானது, ஒரு மனிதன் மேம்படுவதெல்லாம் அவனுடைய குணங்கள், அவனுடைய அஹ்லாக், அவனுடைய பண்பாடு, அவனுடைய எண்ணம், அவனுடைய செயல்பாடுகள், இவைகள் சீர்திருந்தாமல், ஒரு மனிதனுடைய எண்ணம் சீர்திருந்தாமல் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வளவுதான் இருந்தாலும் அவனால் முன்னேறிவிட முடியாது. இஸ்லாத்திலே பூர்த்தியானவனாக அவனால் வாழ முடியாது.
எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்களிலே அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, ஒரு மனிதன் ஈமானிலே முழுமை பெறுவதாக இருந்தால், ஈமானிலே அவன் முழுமை பெறுவதாக இருந்தால் அவனுடைய நல்ல பண்பாடு, அவனுடைய நல்ல குணம், அவனுடைய நல்ல முன்மாதிரி ஒரு மனிதனிடத்திலே வெளிப்பட வேண்டும். இல்லை என்றால் அவன் மனிதனாக மதிக்கப்பட மாட்டான், அவன் மனிதனாக மதிக்கப்பட மாட்டான். அவனுடைய செயற்பாடுகள், அவன் மனித ரூபத்திலே அவன் இருந்தாலும், மனிதர்கள் வெறுக்கக்கூடிய ஒருவனாக அவன் மாறிவிடுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு தெளிவான வழிகாட்டல்களை வரலாறுகளின் மூலமாக சொல்லுகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், தோழர்களே, ஒரு மனிதர் வருவார், நீங்கள் சுவனவாதியை பார்க்க வேண்டுமென்றால் அந்த தோழரை, அந்த மனிதரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக, இந்த பிம்பர் மேடையில் இருந்து கொண்டு நான் இதோ எனது வலது பக்கமாக இருக்கக்கூடிய கதவின் மூலமாக சுவனவாதி ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் இந்த மஜ்மாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும், அவரை பார்க்க வேண்டும் என்ற எவ்வளவு ஆசை இருக்கும். அந்த மஜ்மாவை திரும்பி பார்த்து கொண்டிருந்தது யார் அவர் வருகிறார் என்பதாக. அன்சாரி தோழர் வருகிறார், உதுவெடுத்த தண்ணி அவருடைய தாடியில் இருந்து வடிந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கையால், இடது கையால் செருப்பை பிடித்தவர்களாக அப்படியே அந்த அன்சாரி தோழர் நடந்து வருகிறார், தொழுகிறார், அவருடைய இபாதத்தை செய்கிறார், சென்று விடுகிறார். இரண்டாவது முறையும் ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லுகிறார்கள், அதே சஹாபி, அதே தோழர். மூன்றாவது முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதே தோழர் அதே மாதிரியாக வருகிறார். சஹாபாக்கள் அமலுடைய விடயத்திலே போட்டி போட்டுக் கொள்ளுவார்கள். அதில் இருந்த ஒரு சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சஹாபாக்களிலே ஆபித் என்று அழைக்கப்பட்ட ஒருவர்தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர் ஆசைப்படுகிறார், இந்த அன்சாரி தோழரிடத்திலே என்ன அமல் இருக்குகிறது, அவர் என்ன இபாதத்து செய்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சுவனவாதி என்று சொல்லிவிட்டார்களே, அப்படிப்பட்ட அமல் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அம்ர் இப்னு ஆஸ் யாரு தெரியுமா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ஒரு சஹாபி அல்ல, பகல் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய சஹாபி, இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய சஹாபி, ஒரு நாளையிலே 30 ஜுஸு குர்ஆனையும் ஓதக்கூடியவர். எப்படிப்பட்ட சஹாபி? பகல் முழுவதும் நோன்பு நோட்பார், இரவு முழுவதும் நின்று வணங்குவார், ஒரே நாளிலே 30 ஜுஸு குர்ஆனையும் ஓதி விடுவார். நம்முடைய பார்வையிலே இவரை விட அமல் இபாதத்து செய்யக்கூடியவர்கள் இந்த பூமியிலே இருப்பார்களா? ஒரு நாளையில 30 ஜுஸு குர்ஆன் ஓதிட்டாரு, பகல் முழுவதும் நோன்பு பிடிக்கிறாரு, இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார். நம்முடைய பார்வையிலே இவரை விட அமல் செய்யக்கூடியவர் இந்த பூமியிலே யார் இருக்கக்கூடும்? இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஆசைப்படுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சுவனவாதி என்று சொல்லிவிட்டார்களே, அவரை நான் பார்க்க வேண்டும், அவருடைய அமல் என்னவென்று நான் தேட வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹ்வே ஒருவருடைய அமலை குறைத்தார்கள் என்றால் அது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தான். அம்ர் இப்னு ஆஸ், உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குது, இப்படி நீங்க என்ன செய்ய வேணாம், குர்ஆன ஒரே நாள்ல ஓதி முடிக்க வேணாம், நோன்பு ஒவ்வொரு நாளும் பிடிக்க வேணாம். 7 நாள் 10 ஒரு மாசம் சொன்னாங்க, குறைச்சு ரசூலுல்லாஹ் என்னால ஏலும், கடைசிக்கு ரசூலுல்லாஹ்வே 7 நாள்ல ஒரு குர்ஆன ஓதுங்கன்னு குறைச்சு கொடுத்தாங்க. அந்த அளவுதான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அமல் இபாதத்திலே. எனவே இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த அன்சாரி சஹாபியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்.
அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அவரிடத்திலே பேசுகிறார்கள். எனக்கும் என்னுடைய வீட்டிலே இருப்பவர்களுக்கும் சிறிய பிரச்சனை, நான் உங்களோடு தங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக. அவரும் அனுமதி கொடுக்கிறார்கள். 3 நாள் அவரோடு தங்குகிறார்கள். இவரை விட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட விசேடமான அமல் அவரிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்பதுதான் இவருடைய முயற்சி. அவரும் பார்க்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட வித்தியாசமான எந்த அமலையும் காணவில்லை. இரவு நேரத்திலே தூங்குவார். அங்கும் இங்கும் அசைகின்ற பொழுது நாம் நம்முடைய வயசாளிகள் உட்காருகின்ற போது அல்லாஹ் என்றுவார்கள். அடிக்கடி அல்லாஹ் என்ற வார்த்தையை பாவித்து திரும்புவார்கள், எழும்புவார்கள். இந்த வார்த்தையை அவர் பாவிக்குகிறார். சுபகுடைய அதானுக்கு பின்னால் எழும்புகிறார். எந்த அமல்களை செய்கிறார்? 3 நாளாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். விசேடமான எந்த அமலும் அந்த அன்சாரி தோழரிடத்திலே இருக்கவில்லை. சொன்னாங்க, மன்னிச்சுக்கோங்க, நான் வந்த விஷயம் இதுதான். ரசூலுல்லாஹ் 3 தடவை தொடர்ச்சியாக உங்களை பார்த்து சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. வலா அஹ்ஸத அஹதன் அலா கைர அதாஹு அல்லாஹ். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு நியாமத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கிறான். அந்த கொடுக்கப்பட்ட நியாமத்தை பார்த்து, அந்த அருட்கொடையை பார்த்து நான் பொறாமைப்பட்டதே கிடையாது என்று சொன்னார்கள் அந்த நபி தோழர். இதை கேட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அதுதான் கஷ்டமான வேலை. இரவு முழுவதும் நின்று வணங்குவது லேசான வேலை. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை 30 ஜுஸுவையும் ஓதுவது லேசான வேலை. பகல் முழுவதும் நோன்பு நோட்பது லேசான வேலை. ஒரு மனிதனை பற்றி பேசாமல் இருப்பது, ஒரு மனிதனுடைய விடயத்திலே பொறாமைப்படாமல் இருப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே தற்பெருமை பெருமையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது, வஞ்சகத்தனங்கள் செய்யாமல் இருப்பது, இந்த உள்ளத்திலே உண்டு பண்ணக்கூடிய இந்த கசட்டுத்தனம் இல்லாமல் இருப்பது ஆக கஷ்டம் என்ற வார்த்தையை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். எனவே ஒரு குர்ஆனை ஓதலாம், இரவு முழுவதும் நின்று வணங்கலாம், பகல் முடிக்க நோன்பு பிடிக்கலாம். இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொல்லவில்லை. எந்த விதமான அடுத்த முஸ்லிம் சகோதரனை பார்த்து, ஒரு முஸ்லிம் சகோதரரை பார்த்து எந்த விதமான கெட்ட எண்ணமும் யாருடைய உள்ளத்திலே வரவில்லையோ, அவர் பகல் முழுக்க நோன்பு பிடிப்பதை விட, இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட, ஒரு குர்ஆன் ஓதி தமாம் செய்வதை விட மேலான அமல் இபாதத்திலே ஒரு பக்குவத்திலே அந்த மனிதர் இருக்கிறார். இந்த விடயம் மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். இந்த விடயம் மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். இந்த விடயத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சுவனவாதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்ன ரஜுல லா யுத்ரிகு பிஹுஸ்னி குல்கிஹி தரஜத்தஸ் ஸாயிமில் காயிம். ஒரு மனிதன் அவனுடைய நல்ல குணத்தால், அவனுடைய நல்ல நட்பண்புகளால் தரஜத்தஸ் ஸாயிமில் காயிம், நோன்பாளியினுடைய நின்று வணங்கக்கூடிய அந்த ஆபிதினுடைய நன்மையை, நல்ல குணமுடைய ஒரு மனிதர் பெற்று விடுவார் என்பதாக எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நம்முடைய குணங்கள், நம்முடைய எண்ணங்கள் நாம் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தேவையான கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர்களை அறிவிக்கிறார்கள், قال لي رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், யா புனைய, யா புனைய. ஸ்ரீ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய காதிமாக இருந்தார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்தார்கள். சொன்னார்கள், இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சி லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன். அனஸ் இப்னு மாலிக்கே, உன்னால முடியுமாக இருந்தா காலை மாலை அப்படி என்ற ஒரு நாள் காலை நேரத்தை அடைகிறார், யாரை பற்றிய எந்த தப்பான எண்ணமும், யாரை பற்றிய எந்த வஞ்சகமும், யாரை பற்றிய பொறாமையும் இவருடைய உள்ளத்திலே இல்லை. மாலை நேரத்தை அடைகிறார். அதே போன்று பக்குவமான ஒரு சீதேவியான நல்ல உள்ளத்தோடு அந்த மனிதர் காலையையும் மாலையையும் அடைந்தால்
உன்னால முடியுமாக இருந்தா ஃபஃஅல், நீ அவ்வாறு செய்து கொள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். காலலி, எனக்கு சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய மகனே, வதாலிக மின் சுன்னதி, இது ஏண்ட சுன்னத்து என்று சொன்னாங்க. இது என்னுடைய வழிமுறைகள் ஒன்று என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹுடைய சுன்னா ஒரு மனிதனை பற்றி கெட்ட எண்ணம் எண்ணாமல் இருப்பது, ஒரு மனிதனை பற்றி தவறான எண்ணங்கள் எண்ணாமல் இருப்பது, அடுத்த மனிதனுடைய விடயத்திலே பொறாமைப்படாமல் இருப்பது, இது நபியுடைய சுன்னா என்று சொன்னார்கள். ஃபதாலிக மின் சுன்னதி, இது என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். இந்த சுன்னா இன்று எமது சமூகத்திலே எத்தனை பேரிடத்திலே இந்த சுன்னா இருக்குகிறது? அவர் ஒரு படித்த மார்க்கத்தை கற்ற ஆலிமாக இருக்கலாம், ஒரு அறிஞராக இருக்கலாம், அவர் ஒரு படித்தவராக இருக்கலாம், ஒரு பணக்காரராக இருக்கலாம். எத்தனை பேரிடத்திலே அவர் ஏழையாக, பணக்காரனாக, செல்வந்தராக, எந்த தரத்திலே இருந்தாலும் யாருடைய உள்ளத்திலே இந்த சுன்னா இருக்குகிறது? யாரை பார்த்தாலும் நல்ல எண்ணத்தோடு பார்க்குகின்ற இந்த நபி வழி எத்தனை பேருடைய உள்ளத்திலே இருக்குகிறது? இது நபி வழி என்பதாக எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? நபியுடைய சுன்னாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வெளிரங்கமான ஒரு சில சுன்னாக்களை மாத்திரம், இவைகள் மாத்திரம்தான் சுன்னா என்று நாம் அடையாளப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மனிதனை பற்றி நல்லெண்ணத்தோடு இந்த பூமியிலே வாழ்வதும் ஃபதாலிக மின் சுன்னதி, என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு ரசூலுல்லாஹ் நிறுத்திவிடவில்லை, சொன்னார்கள், வமன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் இந்த சுன்னாவை, என்னுடைய சுன்னாவை யார் உயிர்ப்பிக்கிறாரோ அவர் என்னை விரும்பி விட்டார். நாங்க நபியை விரும்பினாத்தான் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை நாங்க ஹயாத்தாக்குவோம். வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னா, யார் என்ன விரும்புறாங்களோ அவங்க சொர்க்கத்திலே என்னோட இருப்பாங்கன்றாங்க. கான மஇ ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொல்லல, முழு குர்ஆனையும் ஒவ்வொரு நாளும் ஓதுறவரு மஇ ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொல்லல, இரவு முழுக்க நின்று வணங்குறவரு மஇ ஃபில் ஜன்னா. முழு பகலும் நோன்பு பிடிச்சிட்டே இருக்கிறாரு, கொடை வள்ளல் கொடுத்து தள்ளிட்டே இருக்கிறாரு. இவரை பார்த்து சொல்லல மஇ ஃபில் ஜன்னா. சொன்னாங்க, யார் அடுத்த மனிதனை பற்றி தவறான எண்ணங்கள் இல்லாமலும் தற்பெருமை இல்லாமலும் உள்ளத்தை தஸ்கியாவாக பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ இவர் என்னுடைய சுன்னத்தை விரும்பி விட்டார், இவர் என்னுடைய சுன்னத்தை இந்த பூமியில ஹயாத்தாக்கி விட்டார். மஇ ஃபில் ஜன்னா, அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய கனவான்களே, நல்லடியார்களே, இந்த அமல் நபியுடைய, இந்த அமல் நபியுடைய இந்த சுன்னா எம்மிலே எத்தனை பேரிடத்திலே இருக்குகிறது? இன்று நாம் நபியுடைய வழியை பற்றி பேசுகிறோம். நபியுடைய மாதத்தை, நபி பிறந்த மாதத்திலே நாம் இருந்து பேசுகிறோம். நபியுடைய சுன்னாக்கள் எதுவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபியுடைய சுன்னாக்கள் எல்லாம் மறைத்து மங்கி போகின்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில சுன்னாக்களை மட்டும் நாம் அடையாளப்படுத்தி இவைகள் மாத்திரம்தான் சுன்னா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, எனவே எம்முடைய உள்ளம் எம்முடைய சிந்தனை எப்பொழுது மாறி விடுகிறதோ, அதை கெட்டு விடுகிறதோ, அப்பொழுது ஒரு மனிதன் அடுத்த மனிதனை பற்றி பொறாமை கொள்ள ஆரம்பித்து விடுகிறான். அடுத்த மனிதனை பற்றி புறம் பேச ஆரம்பித்து விடுகிறான். ஒரு மனிதனை பற்றிய நல்ல எண்ணம் இல்லாவிட்டால் அவன் என்ன செய்வான்? ஒரு மனிதனை பார்க்குகிறான், அவனை பற்றிய நல்ல எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இல்லை. இவன் உள்ளத்திலே என்ன நினைப்பான்? அவனை பற்றிய தவறான எண்ணம் வரும். அவனை பற்றிய புறம் பேச ஆரம்பிப்பான். இன்ன மனிதன் இன்னாருடைய மகன் இன்னான், அல்லது அந்த மனிதனுடைய அப்துல்லா என்று அவருடைய பெயரை சொல்லி அவன் அப்படியாம், இவன் இப்படியாம். ஏனென்றால் இவனுடைய உள்ளத்திலே அவனை பற்றிய நல்ல எண்ணம் கிடையாது. அவனை பற்றி புறம் பேச ஆரம்பித்து விடுவான். அது மாத்திரமல்ல, அவனுடைய விடயங்களிலே பொறாமை வரவும் ஆரம்பித்து விடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, இந்த பொறாமை ஒரு மனிதனை பார்த்து நல்ல எண்ணம் இல்லாமல் வரக்கூடியது குடும்பங்களில் இருந்து கூட வெளிப்படலாம்.
குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ், யூசுஃபிய வரலாறை நமக்கு மிகப்பெரிய பாடமாக அல்லாஹ் சொல்லுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறிய வயதிலே ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவை, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஸர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். இந்த கனவை பற்றி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகிறார்கள். நான் ஒரு கனவு கண்டேன். இன்னி ரஅய்து அஹத அஸர கௌகபன், 11 சந்திரன் சூரியன் 11 நட்சத்திரங்கள் எனக்கு சுஜூது செய்ய நான் கண்டேன் என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த கனவை கேட்டதும் தந்தை சொல்லுகிறார்கள் மகனை பார்த்து, யா புனைய யா புனைய கால யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக, இந்த கனவை நீங்க சொல்லிரவானாம், இந்த கனவை நீங்க வேற யாரிடத்திலும் சொல்லிரவானாம். ஏனென்றா தெரியும், பொறாமக்காரர்கள் இன்றைக்கு இந்த பூமியில ஒருவர் நல்லா இருப்பதை இன்னொருவர் புரிஞ்சு கொள்ளாத காலம். ஒரு மனிதன் நல்ல முறையிலே வாழுகிறான், அவன் வசதியாக வாழுகிறான், இந்த பூமியிலே பேரோடு புகழோடு வாழுகிறான் என்றால் அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத காலம் இது. அந்த காலமும் அவ்வாறுதான். சொன்னாங்க, லா தக்ஸுஸ் ருயாக, நீங்க இந்த கனவை சொல்லிரவானாம். சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதையும் சொன்னாங்க, அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா, நீங்க அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்வாங்கன்றாங்க. இவங்களும் சின்ன புள்ள இந்த விடயத்தை சொல்லிடுறாங்க. அவங்க எந்த அளவு தூரம் அந்த சகோதரர்கள் முற்படுறாங்கண்டா அவரை கொலை செய்யற அளவுக்கு போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யணும் என்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுல ஒருவர், இல்ல வானாம், அவரை பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள போற்றுவோம் என்றான். பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள வீசிட்டு வாப்பாட்ட வாராங்க. வாப்பாட்ட அழுதவர்களாக இன்றைக்கு அப்படித்தானே. அடுத்த மனிதனை பத்தி அவன் உள்ளத்தில் இருக்கிற வஞ்சகம், பொறாம எல்லாத்தையும் அப்படியே மனசுல வச்சுக்கொண்டு வெளியில சிரிச்ச வண்ணம் பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், சிரிச்ச வண்ணம் பேசுவாங்க. உள்ளத்துக்குள்ள அவ்வளவு கபடமும், உள்ளத்துக்குள்ள அவ்வளவு கசடும், உள்ளம் நிறைஞ்சிருக்கும், உள்ளம் நிறைந்திருக்கும். இது நபியுடைய சுன்னத் அல்ல, இது நபியுடைய வழிமுறை அல்ல. நிறைந்திருக்கக்கூடிய கபடத்தோடு பேசுவார்கள். வெளியிலே நாங்க நினைப்போம், இவன் ஒரு நல்ல மனுஷன், இவன் என்னோட அன்பா இருக்கிறான், இவன் என்னோட ஆதரவாக இருக்கிறான் என்பதாக. ஆனால் அவன் உள்ளத்திலே நஞ்சோடு இருக்குகிறான், அவன் நாவிலே நஞ்சை வைத்து திரிகிறான் என்பதை நாம் அறியாமல் இந்த பூமியிலே வாழுவோம். எந்த அளவண்டா அவங்க வாப்பாட்ட வந்து சொல்ல, அழுதவர்களாக வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காணல, நாங்க கொண்டு போனதான், அவரை கூட்டிட்டு போனதான். என்ன சொன்னாங்க? எங்கட பொருட்களிடத்துல யூசுப் சின்ன புள்ளண்டதால நாங்க விட்டுட்டு போனோம். வந்து பாக்குற நேரம் அவரை ஓனாய் கடிச்சிட்டு, அது மட்டுமல்ல ஆதாரமும் சொன்னாங்க. ஆதாரம், எங்க ஆட்கள் அப்படித்தானே, ஒரு மனிதனை பத்தி சொல்ற நேரம், ஒரு மனிதனை பத்தி பொறாமையோட பேசுற நேரம் ஆதாரத்தோட வேற பேசுவாங்க, ஆதாரத்தோட பேசுவாங்க. இவங்கள மாதிரி வஜாஉ அலா கமீசிஹி பிதமின் கதிப், பொய்யான இரத்தத்தை ஆடையில அவருடைய துணியில பூசி கொண்டு வந்து தந்தையிடத்துல கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்கட அடுத்த சகோதரர்களை பத்தி பேசக்கூடிய நேரத்துல, அடுத்த சகோதரர்களை பத்தி இவன் வெளியில பேசுற நேரம் ஆதாரத்தோட வேற பேசுவான். யாரு வாப்பா உங்களுக்கு அனுமதி தந்தது? யார் உங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி தந்தது? அடுத்த மனிதரை பத்தி கெட்ட எண்ணம் எண்ணுவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி தந்தது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, இன்று ஊர்கள்ல முஸ்லிம் சமூகத்தில மிக மோசமான ஒரு நிலைமையை நாங்க பார்க்கிறோம். எத்தனை ரபியுல் அவ்வல் வந்தாலும், எத்தனை ரபியுல் அவ்வல் எங்களிடத்துல வந்தாலும், நபியுடைய வழிமுறைகளை எவ்வளவு பேசப்பட்டாலும் இந்த சில விடயங்கள் எங்களிடத்தில் இருந்து போரல்ல. இந்த ஃபிரௌனியத்தியான தன்மைகள் எங்களிடத்தில், அபூஜகளுடைய தன்மைகள், இப்லீசுடைய தன்மைகள் இருந்துட்டே இருக்குது. ஊர்கள்ல பொறாம, ஒரு மனிதன் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, ஒரு மனிதன் ஒரு பதவியில இருக்கிறாரு, ஒரு பாடசாலைக்கு ஒரு அதிபர் இருக்கிறாரு, பாடசாலையில ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு மதரசாவுல அதிபர் இருக்கிறாரு, ஊருக்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறாங்க, அதுல ஒரு தலைவர் இருக்கிறாரு.
இவங்க சிறப்பாக செயல்படக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அதை பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. அவனோட இருக்கிறவரால் அவனை விட மேல போறது பிடிக்காது, அவனுக்கு அது தாங்காது. இதுதான் இப்லீஸ் செஞ்சான், இதைத்தான் இப்லீஸ் செஞ்சான். வானலோகத்திலே 3 சாரார்கள், இப்லீஸ், மலாயிக்காமார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 3 பேரும் வானத்திலே இருந்தாங்க. இப்லீஸ் கண்ணியமானவனாக வாழ்ந்தான். அந்த வானத்திலே இப்லீசுடைய நெற்றி படாத இடங்கள் இல்ல, அவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தான். எப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் படைச்சு இல்ம வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா இல்மையும் அல்லாஹ் எப்ப படிச்சு கொடுத்து முடிச்சானோ, அதுக்கு பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்ப வழிபட சொன்னானோ இப்லீசுக்கு, அந்த சுயரூபம் வெளியாகிச்சு. இப்லீசுடைய சுயரூபம் வெளியானது. அதுவரைக்கும் ஆபிதாக இருந்தான், மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்த இப்லீஸ், அன கைரும் மின், அன கைரும் மின்க, நான் ஆதமை விட சிறந்தவன், நான் ஆதமை விட சிறந்தவன். கலக்தஹு மின் நார், என்ன நீ நெருப்பால படைச்சிருக்கிறாய். வ கலக்தஹு மின் தீன், ஆதமே மண்ணாங்கட்டியால மண்ணால நீ படைச்சிருக்கிறாய். அதனால நான் ஒரு நாளும் ஆதமுக்கு வழிபட மாட்டேன் என்று சொன்னான். ஆதமுக்கு நான் வழிபட மாட்டேன் என்று பேசினான். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட ஒருத்தரு அவர் ஊர்ல நல்லா இருக்கிறாரா, ஒருத்தரு தொழில் செய்யறாரு, கடை வச்சிருக்கிறாரு, வியாபாரம் செய்யறாரு, ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் முன்னேறி போறாரா, பக்கத்தில் இருந்து பார்க்கிறவங்களுக்கு அது பிடிக்குது இல்லை, பக்கத்தில் இருந்து பார்க்கிறவங்களுக்கு அது பிடிக்குது இல்லை, அது சகிக்குது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அபூஜஹலுடைய தன்மை. அபூஜஹலிடத்துல கேட்டாங்க, அபூஜஹல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையான்னு கேட்டாங்க. சொன்னா யாரு சொன்னது இல்லைன்னு. அபூஜஹல் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன் அப்ப நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இல்ல? சொன்னாரு, நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன், நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிம் கிளையில் இருந்து வந்தவர். ஹாஷிம் கிளையார்கள் யார்? மக்காவுக்கு கஅபத்துல்லாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு உணவளிப்பாங்க, நீர் புகட்டுவாங்க, கஅபத்துல்லாவை பராமரிப்பாங்க. நான் மஹ்சூம் கிளையை சேர்ந்தவன். நாங்க யாரு? அதே பணிய கபாவுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், அவங்களுக்கு உணவளிப்போம், அவங்களை பாதுகாப்போம், பராமரிப்போம். இந்த செயலை நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா திடீரென்று வந்து ஹாஷிம் கிளையில இருந்து முஹம்மது நபி என்றா, அதுவும் ஹாத்தமுன் நபி, கடைசி நபி என்று சொன்னா அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்றது? மஹ்சூம் கிளையில இருந்து எங்க நான் நபியை கொண்டு வாருது? எப்படி எங்கட கோத்திரத்தை விட, எங்கட கௌமை விட அவர் எப்படி ஒசக்க போவாரு? அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன்? என்னை விட என் நண்பர், என்னை விட என் சகோதரர், என்னை விட என் ஊர்ல உள்ளவர், என்னை விட என் ஸ்டாஃப்ல உள்ளவர், என்னை விட என் வியாபாரத்துல உள்ளவர், என்னை விட என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் எப்படி முன்னேறலும், எப்படி உடேலும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தன்மை அபூஜஹலுடைய தன்மை, அபூஜஹலுடைய தன்மை இன்னைக்கு எங்கட சமூகத்துல இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்குதா இல்லையா? முஸ்லிம் என்ற பெயரிலே, முஸ்லிம் என்ற பெயரிலே, அப்துல்லா என்ற பெயரிலே, நான் அப்துல்லா என்று சொல்லுகிறேன் உதாரணத்திற்காக, அப்துல் சமத் என்ற பெயரிலே அபூஜஹல்களும் ஷைத்தான் இப்லீசுகளும் நமது சமூகத்திலே, நமது குடும்பங்களிலே இல்லையா? ஊர்களிலே இல்லையா? இதைத்தானே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதைத்தான் அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார்கள். லா நதீகு, சாதாரண விடயம் அல்ல, உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருப்பது என்பது, அடுத்த மனிதனை பற்றி நல்ல எண்ணம் கொள்ளுவது என்பது அது சாதாரண விடயம் அல்ல. அதனாலதான் சொன்னாங்க, கான மஇ ஃபில் ஜன்னா, என்னோட சொர்க்கத்தில் இருப்பான் என்பது சாதாரண விடயம் அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, எனவே எங்கட வாழ்க்கையில எங்களை விட ஒருத்தர் முன்னேறி போறாரா, அவரை தடுக்கிறதுக்கும், அவரை மிரிக்கிறதுக்கும், அவரை கீழே போடுறதுக்கும் உள்ள முயற்சியைத்தான் அபூஜஹலுடைய, இப்லீசுடைய முயற்சியை எங்கட சமூகம் செஞ்சு கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே,
எனவே வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல எங்கட வாழ்க்கையை தூய்மையாக்கிறோம், உள்ளத்தை தூய்மையாக்கணும். யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், கியாமத்துடைய நாளையில நாங்க இந்த துனியாவுல சம்பாதிச்ச எந்த பணம் எந்த செல்வமும் எதுவுமே கியாமத்துடைய நாள்ல எங்களுக்கு பிரயோசனம் தராது. இல்லாம தல்லாஹ பிகல்பின் சலீம், பரிசுத்தமான உள்ளத்தோட அல்லாஹ்ட்ட போங்க. அதுதானே சொன்னாங்க, பரிசுத்தமான, அதைத்தான் சொல்றேன் நானும். இல்லாம தல்லாஹ பிகல்பின் சலீம், காலியான உள்ளத்தோட அல்லாஹ்ட்ட போங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ் சொர்க்கத்தை தர காத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எங்கட பொறாமை, எங்கட கெட்ட எண்ணம், நபியுடைய சுன்னா விடுபட்டது, அதன் மூலமாக எண்ணம், அதனுடைய பிரதிபலிப்பு பொறாமை, அதனுடைய செயற்பாடாக ஒரு மனிதன் அடுத்த முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சூழ்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்குகிறான். எந்த அளவண்டா சூனியத்துக்கும் போய் திருறான். அல்லாஹுவால ரசூலால தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்றான சூனியம், அல்லாஹுக்கு இணை வைத்தலுக்கு ஒப்பான பாவமாகிய அந்த சூனியம் என்ற பாவத்துக்கு கூட எங்கட சமூகம் தயங்காம இன்றைக்கு பேய்த்துக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கும் செஞ்சாங்கதான். ரசூலுல்லா வளர்றத பார்க்க முடியல, வளர்றத பார்க்க முடியலாம ரசூலுல்லாஹ்க்கும் சூனியம் செஞ்சாங்க. இன்னைக்கு அதே அபூஜஹல்களும், அதே உத்துபாக்களும், அதே ஃபிரௌனியத்தான செயற்பாடுகளும் இன்றைக்கு எங்கட சமூகத்திலேயும் இருந்து கொண்டிருக்கு. எனவே எங்கட வாழ்க்கையில நல்ல எண்ணங்களை நாங்க உருவாக்கி நல்லவர்களாக வாழ முயற்சிக்கணும்.